Hi friends, now Vardaraja and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 623 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். எல்லாருக்குமே ஃபேமிலி கூட வருஷத்துக்கு ஒரு வாட்டி டிராவலில் போகணும் அப்படின்ற ஆசை இருக்குங்க. அந்த டிராவலிங்கோட எக்ஸ்பீரியன்ஸே வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். அப்படி டிராவல் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த பிரெயினில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த சந்தோஷத்தில் நம்ம டிராவலுக்கு போயிட்டோம்னு வச்சிங்களேன், அங்கே போய் ஒரு அமானுஷத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அப்போது உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸோடைய லெவல் அதிகமாகுமா இல்லை கம்மியாகுமா? ஏன் இந்த கேள்வியை கேட்குறேன்னா, இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு சென்னையிலிருந்து அனுஜ் சங்வி அப்படின்றவர் வந்து மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு 8 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும், இந்த நிகழ்வை பற்றி இன்னைக்கு அவர் யோசிச்சா கூட பயங்கரமா டெரிஃபைங்காக ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டில் வர ஆரம்பிப்போமே. அனுஜ் சாங்வி வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானை சேர்ந்த நபருங்க. அவங்களுடைய ஃபேமிலியே ராஜஸ்தான் ஃபேமிலி தான். ஸோ அங்கே இருந்து இங்கே சென்னைக்கு வந்து சவுகார்பேட் ஏரியாவில் ஒரு சில பேர் வந்து செட்டில் ஆனாங்கல்ல, அப்படி செட்டில் ஆனவர் தான் அனுஜ். ஸோ அவங்களுடைய குடும்பம் வந்து ஒரு கூட்டு குடும்பமாக நம்ம சென்னையில் இருக்கிற சவுகார்பேட் ஏரியாவில் தான் வசித்து வராங்க. ஸோ அவங்களுடைய குடும்பத்தில் அவங்க அம்மா, அப்பா, அவருடைய சின்ன 3 வயசு குழந்தை, அதுக்கப்புறம் அவருடைய மனைவி, 5 பேர் கொண்ட ஒரு அழகான ஒரு குடும்பங்க. ஸோ இவங்களுக்கு வருடம் எங்கேயாவது டிராவல் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசைங்க. ஏன்னா டிராவலிங் மேலே ஒரு போதை அப்படின்னே வந்து சொல்லலாம். டிராவல் பண்ணால் ஸ்ட்ரெஸ் எல்லாம் பயங்கர கம்மியாகும். அந்த மாதிரி டிராவல் பண்ணிட்டு இவர் ரொம்ப ஹாப்பியாக இவருடைய ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாராம். அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு நாள் பிளான் போடுறாங்க. சரி, வருஷம் ஒரு இடத்துக்கு, ஒரு ஸ்டேட்டுக்கு, ஒரு கோயிலுக்கு வந்து போயிட்டு வரோம். நம்ம இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக அம்ரித்சருக்கு போகலாம், இந்த கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளானை போடுறாங்க. ஸோ அந்த அம்ரித்சருக்கு போகிறதுக்கு உண்டான ரூட்டு எல்லாமே, இவங்க எங்கே போனாலும் இந்த ஃப்ளைட்டில் போகிறது இதெல்லாம் கிடையாதுங்க. இவங்களுடைய கார் இருக்குது, காரில் தான் 5 பேருமே ட்ராவல் பண்ணுவாங்களாம். ஸோ அம்ரித்சருக்கு போகிறதுக்கு உண்டான ரூட்டெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி, நம்ம இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் மலைத்தொடர் பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதி வழியாக நம்ம வந்து அம்ரித்சருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு லாங்கர் ரூட் தான். ஏன் அதை டிசைட் பண்ணுறாங்கன்னா, இவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பெங்களூரில் இருக்காங்க. அங்கே வந்து போய் அவங்கள மீட் பண்ணிட்டு ஒரு 2 நாள் அவங்களுடைய வீட்டில் தங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்து அம்ரித்சருக்கு போகிற மாதிரி பிளான். ஸோ இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் மலை பகுதி அப்படின்றது வந்து ரொம்ப அடர்ந்த காட்டு பகுதிங்க. ஒரு சில இடங்கள் வரும் இந்த மாதிரி ரொம்ப அடர்ந்த காட்டு பகுதிகளுக்கு நடுவில் வந்து ரோடு போகுங்க. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்றதுனால இந்த ரூட்டை இவங்க சூஸ் பண்ணுறாங்க. சூஸ் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கிளம்புறாங்க. கிளம்பும் போதே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தடங்கல்கள். அதாவது இவருடைய சின்ன குழந்தை பாயல், 3 வயசு அந்த பொண்ணுக்கு. அப்போது அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃபீவரு. என்னடா இது இவ்வளோ ஃபீவராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. மெடிசின் கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லை, நார்மல் ஃபீவர் தான், ஒரு 2 நாளில் சரியாயிடும். இதுவே வந்து ஒரு தடங்கல் மாதிரி இருக்குது. அவருடைய ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, பாப்பாவுக்கு ஃபீவராக இருக்குது, இப்போ நம்ம கிளம்பணுமா, அவசியமா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ முடியாது, இது நம்ம வந்து பிளான் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நான் அம்ரித்சரில் ஹோட்டல் எல்லாமே வர புக் பண்ணிவிட்டேன், அதுக்கு பேயுமே பண்ணிட்டேன். ஸோ போகாமல் இருந்தால் நம்மளுக்கு தான் லாஸு. ஸோ கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளம்புறாங்க. கிளம்பி அவங்களுடைய ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு 2 நாள் அங்கே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கே இருந்து அம்ரித்சர் கோல்டன் டெம்பிளுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம், அதாவது பெங்களூர்லேருந்து அப்படியே வராங்க மைசூர்லேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது ஒரு சின்னதாக ஒரு தாபா மாதிரி ஒன்று இருக்குங்க. அந்த தாபாவில் நின்று சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பியும் இவங்களுடைய காருக்கு வராங்க. காருக்கு வரும்போது வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழம்லாம் வித்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிஸ்கெட்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பொதுவாக இந்த ஹைவேஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு லேடி கிட்ட காசை கொடுத்துட்டு அந்த பழமும் பிஸ்கெட்டும் வாங்குறாங்க. ஏன்னா பாப்பாவுக்கு சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி வாங்கிட்டு இவங்க காருக்குள்ளே வந்து உட்காடுறாங்க. கரெக்டாக காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு நம்ம அனுஜ். ஸ்டார்ட் பண்ணும்போது காருடைய அந்த விண்டோ இருக்கு இல்லையா, அந்த ஜன்னலை வந்து யாரோ தட்டுறாங்க. யாரான்னு பார்த்தா
வெளியே ஒரு பிச்சைக்காரன் வந்து நின்றுகிட்டு இருக்காப்ல. அந்த பிச்சைக்காரன் பார்க்கறதுக்கே ரொம்ப கோரமா இருந்தாப்ல. இன்ஃபேக்ட் ஒரு பயம் கொடுக்கும் இல்லையா ஒரு சில பேரை பார்த்தா, அந்த மாதிரி பயம் கொடுக்குற மாதிரி பர்சனாலிட்டியா இருந்தாருங்க. அவர் வந்து இப்படி ஏதோ கேட்டுட்டே இருந்தாரு. சரி இவர் வந்து சாப்பிட்றதுக்கு தான் கேட்கிறாரு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பதானே ஃப்ரூட்ஸ் இந்த பிஸ்கெட் எல்லாம் வாங்கியிருந்தாங்க. சரி இதை வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார் கண்ணாடியை வந்து இறக்குறாருங்க. இறக்கி இவர் வந்து அந்த ஃப்ரூட்டையும் இதையும் கொடுக்குறாரு, பிஸ்கெட்டையும் கொடுக்குறாரு. கொடுத்தா அவர் வந்து வாங்கலை. அந்த பிச்சைக்காரன் வாங்காம வந்து கோவப்பட்டு ஏதோ பேசுறான் பாஷையில. இவங்களுக்கு புரியல என்ன பாஷையில பேசுறான்னு சொல்லிட்டு. அவர் வந்து கோவப்பட்டு ஏதோ பேசுறான். இவர் வந்து இதை வாங்கிக்கடா, பசிக்குதுன்னு தானே கேட்டதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அனுஜ் சொல்றாரு. ஆனா அந்த பிச்சைக்காரன் வந்துட்டு எனக்கு ஃப்ரூட் எல்லாம் வேணாம், எனக்கு காசு கொடு அப்படி. காசு கொடுன்னு கேட்ட உடனே அனுஜுக்கு சமகம் வந்துடுது. இந்த பாரு இதுதான் கொடுக்க முடியும், ஃப்ரூட்டை வச்சுக்கோ, நீ சாப்பிட்றதுனா சாப்பிடலன்னா தூக்கி போடு, எனக்கு அது கவலை கிடையாது, காசு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா கார் கண்ணாடியை வந்து மேலே ஏற்றுறாருங்க. மேலே ஏற்றின உடனே அந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணுறான்னா அனுஜ் வந்து ஃப்ரண்ட் சீட்டில் டிரைவர் சீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக அந்த டிரைவர் சீட்லேருந்து எட்டி உள்ளே பார்க்குறான். பின்னாடி சீட்டில் அவங்க அம்மா, அவங்க ஒய்ஃபு, அதுக்கப்புறம் அந்த சின்ன பாப்பா உட்காந்துக்கிட்டு இருக்குங்க. பின்னாடி எட்டி பார்த்த உடனே அனுஜுக்கு செம்ம கோவங்க. கார் கண்ணாடியை திரும்பி இறக்கிட்டு அந்த பிச்சைக்காரனை செம்ம திட்டுறாரு. ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு விதமான சண்டையே வந்துடுதுங்க. இந்த சண்டையை பார்த்துட்டு இருந்த அனுஜோடைய அப்பா பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தாரு. டே விட்றா கார் கண்ணாடி ஏத்துறா, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீ ஃபைனலாக காசு கொடுப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லி அவன் சண்டை போடுறான். இல்லடா காசெல்லாம் கொடுக்க முடியாதுடா, நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு கார் கண்ணாடியை ஏற்றும் போது அவன் என்ன பண்றான்னா அவனோட கண்ணை இப்படி பண்றாங்க. கண்ணை இப்படி பண்ணிட்டு கண்ணுல இருந்து ஏதோ ஒண்ணு மை மாதிரி எடுக்கிறான். மை மாதிரி எடுத்துட்டு கையை இப்படி வச்சுட்டு அப்படின்னு ஒரு ஊதி விடுறான். இந்த ஊதும் போது என்ன ஆகுதுன்னா அவன் கையில் வந்து சாம்பல் மாதிரி ஏதோ ஒன்று இருந்திருக்கு போல இருக்கு. அந்த சாம்பல் வந்து காருக்குள்ளே வந்திருக்குங்க. அனுஜோடைய கண்ணில் வந்து அந்த சாம்பல் விழுந்துருது. கண்ணை அப்படியே தொடச்சிட்டு என்ன பண்ணுறாருன்னா கார் கண்ணாடியை ஏற்றிடுறாரு. கார் கண்ணாடியை ஏற்றிட்டு இவர் காரை ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்கும்போது காருக்குள்ள ஒரு விதமான அன்பிளசன்ட்னஸ், ஒரு துர்நாற்றம் அப்படின்னு சொல்லலாமே, அந்த மாதிரி துர்நாற்றம் வந்து அடிக்க ஆரம்பிக்குது. காருக்குள்ளே இருந்த எல்லாருமே அன்கம்ஃபர்டபுள் ஆகுறாங்க. இன்ஃபேக்ட் பாப்பாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் போகுதுங்க. அதுக்கப்புறம் ஹைவேலியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஊர் வருது. அந்த ஊருக்குள்ளே என்டர் ஆன உடனே ஒரு ஃபார்மசி வருது. அந்த ஃபார்மசியில் நின்று மருந்து மாத்திரைலாம் வாங்குறாங்க. வாங்கிட்டு பாப்பாவுக்கு வந்து கொடுக்குறாங்க. பாப்பா வந்து ஓகே ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பியும் காரை ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. காரை ஸ்டார்ட் பண்ண அடுத்த செகண்ட் அனுஜுக்கு பக்குன்னு தூக்கி வாரி போடுது. ஏன்னு கேட்டிங்கன்னா நைட் ஆயிடுச்சு. 7 மணிக்கு மேலே இவங்க அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. காரை ஸ்டார்ட் பண்ணும்போது காரோடைய ஹெட்லைட் வந்து அடிக்குது. கரெக்டாக அந்த ஹெட்லைட் முடியும் போது ஒரு உருவத்தை பார்க்குறாரு அனுஜ். அந்த உருவம் கரெக்டாக அந்த பிச்சைக்காரனுடைய உருவம் மாதிரியே இருக்குதுங்க. இதை பார்த்த உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. திரும்பி பார்க்குறாரு. அவங்க அப்பாவும் அந்த நோட்டீஸ் பண்ணுறாரு. ஆனால் அவங்க அப்பா வந்து என்ன யோசிக்கிறாருன்னா இது மாதிரி நம்மளுக்கு பிரம்மையாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. அனுஜுக்கும் இதே தான் தோணுது, நம்மளுடைய மனப்பிரமை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி காரை மூவ் பண்ணுறாரு. மூவ் பண்ணும்போது அந்த உருவம் அந்த இடத்துல இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் அப்படியே வராங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் டிரைவ் பண்ணுறாங்க. திரும்பியும் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பியும் காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. திரும்பியும் காரை ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக அந்த ஹெட்லைட் முடிகிற போது கரெக்டாக அதே பிச்சைக்காரனுடைய உருவத்தை இவர் பார்க்குறாரு. இந்த ஒரு விஷயத்த அவங்க அப்பாவும் பார்த்துருக்காரு. என்னடா இது, ரெண்டு பேரும் ஒருத்தர்கிட்ட சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் ரெண்டு பேரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி மனப்பிரமை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு மேலும் காரை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே போய்கிட்டே இருக்கு. ஒரு காட்டு பகுதிகளுக்கு நடுவில் ரோடெல்லாம் போகும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி காட்டு பகுதிகளுக்கு நடுவில் வந்து ரோடு போக ஆரம்பிக்குதுங்க. அந்த ரோடு வந்து ப்ராப்பரான தார் ரோடு மாதிரியெல்லாம் இல்லை. மேலே கீழே இறங்கி பம்பியாக ஒரு மாதிரி சேரும் சகதியமாக இருக்கிற ஒரு ரோடு. அந்த ரோடுக்குள்ளே கார் போய்கிட்டு இருக்கு. மெதுவாக போய்கிட்டு இருக்குங்க. அப்படியே குதிச்சு போயிட்டு இருக்கு. கரெக்டாக ஒரு அடர்ந்த காடுகளுக்கு நடுவில் எந்த ஒரு வண்டியும் வரல, வெறும் இவங்க கார் மட்டும் போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இடத்துல இவங்களுடைய கார் ஒரு சேரும் சகதியுமா இருக்கிற ஒரு பள்ளத்தில் போய் மாட்டிக்குதுங்க. இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, காரை வந்து எடுக்கிறாரு. ஆனால் வீல் மட்டும் கர்றன்னு சுற்றிக்கிட்டு இருக்கு. கார் வந்து அந்த இடத்துலேருந்து நகரில். அனுஜை பார்த்துட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ இங்கே வாடா, நான் வந்து போகிறேன், நான் போயிட்டு காரை ஓட்டுறேன், நான் வந்து இந்த சகதியிலேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு. அவருக்கும் அந்த கார் வந்து நகரவே மாட்டேங்குது. அதே இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்குது. என்னடா இது இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கு, சரி இறங்கி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அனுஜும் அவங்க அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவங்க அம்மாவும் அனுஜோடைய ஒய்ஃபும் இல்லை இந்த காட்டு பகுதியே ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது,
இவ்வளோ அடர்ந்த காட்டு பகுதிகளுக்கு நடுவில் நீங்கள் எப்படி இறங்குவீங்க? ஏதாவது ஒரு வெஹிக்கிள்ஸ் ஆப்போசிட்டில் வரலாம், இல்லை ஒரு லாரியும் கூட வரலாம். அவங்கக்கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்டு நம்மளுடைய காரை ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் காருக்குள்ளே இருங்க, காரை விட்டு மட்டும் இறங்காதீங்க அப்படின்ற அவங்க சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு 1/2 மணி நேரம் உட்காடுறாங்க. அந்த 1/2 மணி நேரத்தில் திரும்பியும் அந்த காருக்குள்ளே இருக்கிற துர்நாற்றம் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்குது. இவங்க ஒருத்தர் அவங்களுடைய மூஞ்சியை பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அனுஜ் அவங்க அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்க அப்பாவும் அனுஜ் கிட்ட, எனக்கு என்னமோ தெரியலடா, மனசெல்லாம் ஒரே பாரமாக இருக்குது, எனக்கு எங்கே திரும்பினாலும் அந்த பிச்சைக்காரனுடைய உருவம் தானே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் நீ அந்த தாபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கூட பிச்சைக்காரன் முன்னாடி நின்ன மாதிரி தெரிஞ்சான். அதுக்கப்புறம் ஃபார்மசியிலேருந்து திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணும்போது திரும்பியும் பிச்சைக்காரன் நின்ன மாதிரி தெரிஞ்சான் அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவர் ஓப்பன் அப் பண்ணுறாரு. இதை கேட்ட உடனே அனுஜுக்கு ஷாக்கு. என்னப்பா நீங்கள் சொல்கிறீங்க? நானுமே அந்த பிச்சைக்காரனை பார்த்தேன்ப்பா, எக்ஸாக்டாக நீங்கள் சொன்ன லொக்கேஷனில் நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அனுஜ் சொல்கிறாரு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த அனுஜோடைய ஒய்ஃபு, என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க, நானும் அந்த பிச்சைக்காரனை பார்த்தேன் அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த ஃபேமிலிக்கே செம்ம டெரர். ஐயோ ஏதோ ஒன்று நடக்குது, பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்போ தான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே டைமில் இவங்களுடைய காரை யாரோ பின்னாடி இருந்து வந்து டம்முன்னு இடித்த மாதிரி ஒரு சவுண்டுங்க. அந்த சவுண்டை கேட்ட உடனே எல்லாரும் பட்டுன்னு திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடி பார்த்தா யாருமே இல்லை, ஒரு ஈ காக்கா கூட இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். அப்படி இருக்குது. யாரா காரை வந்து இடித்தது அப்படின்னு சொல்லி மனசெல்லாம் அப்படியே படப்படம் நடிக்க ஆரம்பிக்கும் போது அந்த துர்நாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுதுங்க. அதுக்கப்புறம் இந்த காரோடைய ஹெட்லைட் இருக்கு இல்லையா, கரெக்டாக அந்த ஹெட்லைட்லேருந்து யாரோ நடந்து வரா மாதிரி ஒரு உருவம் வந்து தெரியுதுங்க. அந்த உருவத்தை ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த உருவம் கொஞ்சம் தூரம் நடந்து வருது அப்படியே திரும்பி மாயமாக மறையுது. அதுக்கப்புறம் இவங்க காரை தாண்டி போகிற மாதிரி வாக்கிங் சவுண்டு வந்து கேட்குது. அது சேரும் சகதியமாக இருக்கிற ரோடு இல்லையா, வெறும் காலில் நடந்தாலே பச்சக் பச்சக் பச்சக்குன்னு சவுண்டெல்லாம் கேட்கும்ல, அந்த மாதிரி சவுண்டு கேட்குது. இவங்களுக்கு பார்க்குறாங்க, பார்த்தா அந்த இடத்துல யாரும் இல்லை, ஆனால் சேரில் யாரும் நடந்து போன மாதிரி கால் தடம் மட்டும் வந்து பதியுதுங்க. இதை பார்த்த உடனே அந்த என்டையர் ஃபேமிலி யோசிச்சு பாருங்க அவங்களுடைய நிலைமையை. நட்டனோடு பகுதியில் காட்டில் வந்து இருக்கிறாங்க. ஃபோனை செக் பண்ணுறாங்க, யாருக்காவது கால் பண்ணலாமான்னு சொல்லி. அவங்களுக்கு 1 drop சிக்னல் கூட கிடையாதுங்க. யாருக்கும் ஃபோன் பண்ணியும் சொல்ல முடியாது, எந்த ஒரு உதவியும் இவங்களால கேட்க முடியாது. இன்ஃபேக்ட் யாராவது போனவங்க கூட அவங்க மனுஷங்களா இல்லை அமானுஷங்களான்னு தெரியாமல் ரொம்பவும் தவிச்சு போய் இருந்தாங்க. இப்படி இருந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு தூரத்திலிருந்து யாரோ சிரிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேட்குதுங்க. அந்த சிரிக்கிற மாதிரி சவுண்டோட நீங்கள் அவ்வளோ ஈஸியாக இங்கேருந்து போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ரோஷமாக சிரிக்கிற மாதிரி சவுண்டு. அந்த சிரிக்கிற சவுண்டு அந்த காட்டு பகுதிகளுக்கு நடுவில் அப்படியே எக்கோ ஆகி கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து கேட்குதுங்க. ஃபேமிலியில் இருக்கிற அவங்க அம்மா, ஒய்ஃபு எல்லாருமே அழுக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அழுகிறத பார்த்த அந்த 3 வயசு பெண் குழந்தை பாயல் என்னன்னு தெரியாமல் அந்த குழந்தையும் அழுக ஆரம்பிக்குது. அனுஜுக்கு டென்ஷன் வந்து பயங்கரமாக ரைஸ் ஆகுது. ஐயோ முடிஞ்சிருச்சா நம்ம கதை, எப்படியாவது இன்னைக்கு நைட்டு மட்டும் ஓட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை நினச்சி வேண்ட ஆரம்பிக்கிறாரு. இவங்களுக்கு தெய்வ பக்தி ஜாஸ்தி இல்லையா, வேண்டிக்கிட்டே இருக்காரு. கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் தூரத்திலிருந்து ஒரு 2 வீலர் இவங்களை நோக்கி வரதை வந்து பார்க்குறாருங்க. கரெக்டாக உத்து பார்த்துக்கிட்டு இருந்தா 2 வீலரில் உண்மையாலே ஒரு மனுஷன் தான் வராப்புல. நேராக சர்றன்னு வராரு. அனுஜ் சொல்கிறாரு, இல்லை அந்த பர்சன் ஒருத்தர் வராரு, பார்த்தா நல்ல டீசெண்டாக டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. அந்த பர்சன் கிட்ட நான் ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னா நான் காரை விட்டு இறங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி. சரி ஓகே நீங்கள் இறங்குங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க வந்து காரை விட்டு இறங்குறாரு அனுஜ். அந்த பர்சனை ஸ்டாப் பண்ணுறாரு. அவருமே 2 வீலரை வந்து நிறுத்துன உடனே குப்புன்னு நாத்தம். என்னன்னா ஃபுல்லாக சரக்கு அடிச்சிருக்காரு, ஃபுல் போதையில் இருக்கிறாரு அந்த மனுஷன். என்னடா இது, வந்ததே ஒரே ஒரு மனுஷன் தான், அந்த மனுஷன் இப்படி குடிச்சு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷங்கிட்ட இந்த மாதிரி வந்தாங்க, கார் வந்து சகதியில் மாட்டிக்கிச்சு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா காரை எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு அனுஜோடைய அப்பாவும் அப்போ இறங்கிடுறாரு. அனுஜை வந்து நீங்கள் போயிட்டு காரில் உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்ணுங்கள், நாங்கள் புஷ் பண்ணுறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு மிரர் பக்கத்தில் அந்த நபர் வந்திருக்காரு, ரைட் ஹேண்ட் சைடு மிரர் பக்கத்தில் அனுஜோடைய அப்பா இருக்கார். 2 சைட்லேருந்து காரை வந்து சைடில் புஷ் பண்ணுறாங்க. அனுஜ் வந்து திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. வீல் மட்டும் சகதியில் சுற்றிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இப்படி ஆகுதுங்க. 10 நிமிஷம் கழிச்சு இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மிரர் பக்கத்தில் அந்த நபர் இருக்கார்ல, அவர் வந்து சும்மா இல்லாமல் இந்த பக்கம் திரும்பி தூரத்தில் ஒரு மரம் இருக்குது பெருசாக, அந்த மரத்தோடைய கார்னரில் பார்த்துக்கிட்டே இருக்கார். திடீர்னு வந்து அவர் வந்து கார்லேருந்து கை எடுத்துட்டு அந்த இடத்த பார்த்து, பாபா அங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க, வாங்க ஒரு கை கொடுங்க அப்படின்றாரு. பாபாவா, யாரா அந்த பாபா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துல பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல யாருமே கிடையாதுங்க. ஆனால் இந்த நபர் அந்த இடத்த பார்த்து இங்கே வாங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு.
இவங்க ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வேர்த்துட்டு இருக்கு. இவங்க வந்து யார்கிட்ட பேசுறீங்க, ஏப்பா அங்கே ஒரு பிச்சைக்கார பாபா ஒருத்தர் இருக்காருப்பா, அவரை தான் கூப்பிடுறாரு, அவரு நம்ம வரவே மாட்டேங்கிறாரு, அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாரு. இதை கேட்ட உடனே அனுஜுக்கும் அவங்க அப்பாவுக்கும் தூக்கி வாரி போட்டுடுது. பிச்சைக்கார பாபாவா அப்படின்னு சொல்லிட்டு அனுஜ் வந்து ஃபாஸ்ட்டாக காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்புறம் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு, அப்பா நீ வெளியே இருக்காத, நீ காருக்குள்ளே வந்துரு, அந்த பர்சன் தள்ளுறானோ தள்ளலையோ என்ன ஆச்சுன்னு தெரில, நீ வந்து உள்ளே வந்துரு. டேய் நான் வரணும்னாலும் அந்த பக்கம் தான்டா வரணும், நான் இந்த பக்கம் நின்றுட்டு இருக்கேன் டிரைவர் சீட் பக்கம், நீ அப்படியே மாறிடு, நான் வந்து காரை ஓட்டுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. கரெக்டாக அவங்க அப்பா காருக்குள்ளே வந்துடுறாரு. இவர் வெளியே அந்த பர்சன் இருக்கார்ல, என்னங்க நீங்கள் 2 பக்கம் காரை தள்ளனா என்ன மட்டும் தள்ள விட்டு நீங்கள் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டீங்க, இருங்க அந்த பாபாவை கூப்பிட்றேன், பாபா வா பாபா, வா அப்படிதான் சீக்கிரமா அப்படின்றாரு. இந்த சீக்கிரமா அப்படின்னு சொன்ன உடனே அனுஜோடைய அப்பாவுக்கு தூக்கி வாரி போட்டுது. காரை வந்து செம்ம ஸ்பீடாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி முன்னாடி ஒரு உருவம் வந்து நிற்குது. அந்த உருவம் யாருதுன்னா கரெக்டாக அந்த பிச்சைக்கார ஆன்மாவுடைய உருவம் தான். அப்படியே வந்து நிற்கிது. அப்படியே அந்த உருவத்துடைய முகத்தை அப்பதான் கிளியராக பார்க்குறாங்க. முகம்லாம் அப்படியே செதிஞ்சு போன நிலையில் இருக்குங்க. அப்படியே ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக சிரிக்க ஆரம்பிக்குது. இங்கிருந்து நீங்கள் போயிடுவீங்களா அப்படின்னுலாம் வந்து பேச ஆரம்பிக்குதுங்க. இந்த வாய்ஸை கேட்ட உடனே உள்ள நடுங்குது. அனுஜோடைய அப்பா பயங்கர வேகமாக காரை ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. அப்படியே அந்த பள்ளத்திலிருந்து கார் அப்படியே எகிரி போகுது. இது வரைக்கும் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, காருக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்து மெதுவாக ஆக்சிலரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவருக்கு இப்போ காரை விட நம்மளுடைய உயிர் முக்கியம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. இவர் பயங்கரமாக ஆக்சிலரேட் கொடுக்குறாரு. அந்த பள்ளத்திலிருந்து எகிருதுங்க. கரெக்டாக எகிரி செம்ம ஸ்பீடாக அப்படியே பம்பி ரோடில் டம்மு கார் அடித்து நேராக போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு எதிரில் இருந்து ஒரு 2 பேர் இப்படி ஓடி வராங்க. அந்த 2 பேர் எப்படி இருக்காங்கன்னா, ஒரு நபர் ஓடி வர்றாரு, அந்த நபர் மேலே இன்னொருத்தர் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே ஹெட்லைட்டில் பார்க்கும்போது உத்து பார்க்குறாங்க யாரா அப்படின்னு. அப்போ தான் இவங்க பார்க்குறாங்க எதிரில் ஓடி வர 2 பேர், கீழே இருக்கிறவன் அந்த வண்டி ஓட்டிட்டு வந்தவன், மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது அந்த பிச்சைக்காரன். அப்படியே வேகமாக ஓடி வந்து கார் மேலே டம்முன்னு மோதுறாங்க. மோதின உடனே இவங்க அப்படியே உள்ள இருக்கிற லேடிஸ் எல்லாம் செம்மையா கத்துறாங்க. இவங்க 2 பேரும் அனுஜும் அவங்க அப்பாவும் அப்படியே ஷாக்கில் அப்படியே நிற்கிறாங்க. ஐயோ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்கும்போது இடிச்ச இடத்துல எதுவுமே ஆகலை. இவங்க எங்கேயும் போய் இடிக்கல. ஆனால் எதிரில் ஓடி வந்த 2 பேர் ஆளையே காணோம். என்ன ஆச்சுன்னு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. யாருமே அந்த இடத்துல இல்லை. ஒரு விதமான அற்ற சைலன்ஸ். அந்த இடத்துல இருந்து திரும்பியும் இவங்களுடைய கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. திரும்பியும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடவுளையும் வேண்டுறாங்க. ஐயோ என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி வேண்டிக்கிட்டே இருக்கும்போது அப்போது அந்த இடத்துல திரும்பியும் இங்கேருந்து நீங்கள் ஓடுவீங்களா அப்படின்ற ஒரு சவுண்டு. இந்த சவுண்டை கேட்ட உடனே அப்படியே உள்ள கத்துறாங்க. யோசிச்சு பாருங்கள், ஆள் நடமாட்டமே இல்லாத காட்டு பகுதியில் தனியாக ஒரு இடத்துல காரில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, உங்கள் ஃபேமிலியோட மாட்டிக்கிட்டீங்க, அதையும் ஒரு அமானுஷத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் எப்படி அந்த இடத்துல இருக்க முடியும்? இவங்க கதறலுடைய உச்சகட்டத்தில் இருக்கும்போது திடீர்னு இவங்களுடைய கார் மேலே யாரோ டம்முன்னு வந்து ஏறுற மாதிரி ஒரு சவுண்டுங்க. இவங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அந்த காருடைய கண்ணாடியை இறக்கி அவங்க அப்பா எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தா அந்த பிச்சைக்காரன் வந்து ஒரு ஷால் போட்டிருந்தான். அந்த ஷால் மட்டும் இப்படி பறக்குதுங்க. அதை பார்த்த உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா கார் கண்ணாடியை ஏற்றிட்டு டே கிளம்புடா இங்கேருந்து ஃபாஸ்ட்டாக கிளம்புறாங்க. ஸ்டார்ட் பண்ணுறாரு. கார் ஸ்டார்ட்டே ஆகலை. அதுக்கப்புறம் திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணுறாரு பாருங்க. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பயங்கர ஸ்பீடாக எடுக்கிறாரு. சர்ன்னு போயிட்டே இருக்கு. திடீர்னு ஓங்கி ஒரு பெரிய கல்லில் போய் டமால்னு மோதுறாங்க. மோதி கார் வந்து நிற்கிதுங்க. அப்படியே வந்து புகையெல்லாம் புதுன்னு வருது ஃப்ரண்ட்லேருந்து, போனட்லேருந்து. ஐயோ ஏதாவது நெருப்பு பற்றிக்கு போகுது காரு, இங்கேருந்து இறங்க கூட முடியாதுன்ற ஒரு பயத்தில் இருக்கும்போது எதிரில் ஹைவே பக்கத்தில் வந்துடுறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஒரு ஊர் வரப்போகுது. அந்த ஹைவே வழியாக ஒரு லாரி வந்து வருதுங்க. ஃபுல் பீம் வந்து போட்டுட்டு வராங்க. இந்த கார் வந்து அந்த கல்லில் இடித்து நிற்கிறத வந்து அந்த லாரி டிரைவர் வந்து பார்த்துட்ருக்காரு. கரெக்டாக லாரி எடுத்து வந்து ஓரமாக நிறுத்திட்டு இவங்க கிட்ட வர்றாரு. அந்த லாரி டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப்லேருந்து தான் வராங்க. நல்லா ஹட்டா கட்டா சிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிங்கு. அவருமே வந்து இந்த கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக அவருக்கு. இறங்கி வர்றாரு. கியா ஹுவா பாய் சாப் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அனுஜ் வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் மாட்டிக்கிட்டோங்க, இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ என்ன நீங்கள் இப்படிலாம் பயப்படாதீங்க, நான் இருக்கேன், மேஹூனா நான் தேக்கலுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் வந்து காரை வந்து வெளியே எடுக்கிறாருங்க.
காரை வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் காரில் வந்து பூஜைலாம் போடுறாரு. அந்த பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒரு தாயத்தை கட்டி விடுறாரு. கட்டி விட்டுட்டு ஒரு சில மந்திரங்கள் எல்லாம் படிக்கிறாரு. அவர் நல்ல தெய்வீக பக்தி போல இருக்குது, நிறைய பக்தியில் மந்திரம்லாம் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் அனுஜ் கையிலையும் ஒரு தாயத்தை கட்டுறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு கோயில் பிரசாதம் எடுத்துகிட்டு வந்தாருங்க. அந்த கோயில் பிரசாதம் எடுத்து வந்து எல்லாருமே சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பிட வச்சுட்டு அவருடைய இந்த ஹனுமான் ஃபோட்டோ வந்து வச்சுருந்தாருங்க. அந்த ஹனுமான் ஃபோட்டோவை எடுத்து வந்து காருக்குள்ளே வச்சுட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் போங்க, நேராக நீங்கள் அடுத்த ஸ்டாப் எங்கே நிற்கணும் அப்படின்னா அம்ரித்சரில் தான் நிற்கணும். அதுக்கு நடுவில் எந்த ஒரு தாபாலையும் நிற்காதீங்க, கரெக்டாக அந்த கோல்டன் டெம்பிளில் போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அனுப்பி விடுறாருங்க. அதுக்கப்புறம் அனுஜ் அந்த இடத்துல இருந்து கிளம்பியிருக்காரு. நான் ஸ்டாப்பாக இவர் வந்து அம்ரித்சருக்கு போயிருக்காரு. கோல்டன் டெம்பிளில் போய் தான் வண்டி நிற்குதுங்க. நின்றுட்டு அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு பூஜையை முடிச்சிருக்காங்க. எல்லா தரிசனமும் பார்த்துட்டு இவங்க அந்த டெம்பிள்லேருந்து வெளியே வராங்க. அந்த டெம்பிள்லேருந்து வெளியே வரும்போது இவங்களுக்குள்ள ஒரு ரிலீஃப், ஒரு மனசில் வந்து ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் பாயல் அவங்க குழந்தை அவ்வளோ நேரம் அழுதுகிட்டு இருந்தது, அழுகாமல் அப்போ தான் வந்து சிரிக்க ஆரம்பிக்குது, சந்தோஷமாக வந்து பேச ஆரம்பிக்குது. இப்படியே இந்த ஒரு பயணம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப டெரிஃபைங்கான பயணமாக இருந்தது. பட் இருந்தாலுமே அந்த டெரிஃபைங்கான பயணமில் ஒரு நபர் வந்து இவங்களுக்கு உதவி பண்ணார் இல்லையா. ஆக்சுவலாக நிறையா சேயிங் இருக்குங்க. இந்த மாதிரி கடவுள் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா கடவுளாக வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஏதாவது ஒரு ரூபத்தில், ஒரு மனிதனுடைய ரூபத்திலையோ இல்லை ஒரு மிருகத்துடைய ரூபத்திலையோ வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் அந்த லாரி டிரைவர் கடவுளாக நினச்சி இவங்க வழங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க அந்த டிரைவருடைய நேம் கூட கேட்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் அன்னைக்கு எங்களுக்கு பண்ண உதவி ஒரு மிகப்பெரிய உதவி. அவர் நினச்சிருந்தா அப்படியே போயிருக்கலாம். பட் எங்களுக்காக லாரியை ஓரமாக நிறுத்தி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். ஸோ இது எங்களால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. இது வரைக்குமே நாங்கள் எங்கேயாவது ஒரு லாங் டிரைவ் போகணும் அப்படின்னா அந்த ஹனுமான் ஃபோட்டோ, பழைய ஹனுமான் ஃபோட்டோ ஒன்று கொடுத்தாரு இல்லையா, அதை வந்து காருக்குள்ளே வச்சுட்டு அந்த நபரை நினச்சி ப்ரே பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து கிளம்புவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காருங்க. வாட் அ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஸ்டோரி பாருங்கள். ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு. அதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி விட்டேன். இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்துருது, அந்த நிகழ்வுகள் எங்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லை நான் என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா, சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் bye.